என்னங்க இன்னைக்கு தேள் கொட்டின ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாங்க. நம்ம தேள் கொட்டின ஐஸ்வர்யாவை சேது பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் சேர்த்துறாரு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் அப்படியே அடிவயிறு குலுங்கி போயிடுதுங்க. என்னம்மா இது, இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவெல்லாம் நல்லவளா மாறினா அப்படி தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. அதே ஏகத்தாளமாக பேசுகிறாங்கங்க. அப்படி இருக்கும்போது சித்ரா சொல்கிறாங்க, என்னம்மா இது, நல்லவங்களுக்கே காலம் இல்லை போல இருக்குது. இந்த காலத்தில் கெட்டவங்களாக இருக்க வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்காங்க. நல்லவங்களானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படிமா இது, அது அப்படி தாண்டி நல்லவங்களானா நல்லா இருக்கணும்னா நம்மலாம் திருந்திட மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு, வில்லத்தனமான சிரிப்போட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லிடுறாங்க, இனி ஐஸ்வர்யாவுக்கு விஷம் ரொம்ப அதிகமாகிட்டதுனால அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சேது ரொம்ப கவலைப்படுறாருங்க. அதை அப்படியே நினச்சி பார்க்குறாரு. ஐஸ்வர்யா துண்டை உதறினதையும் தேலை தள்ளி விட்டதையும் தேள் அவங்கள கொட்டினதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நினச்சி ஒரு மாதிரி கவலைக்கிடமாக யோசிக்கிறாருங்க. என்னடா இது, இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, அதுவும் நம்ம மீனாட்சியோட உயிரையே காப்பாற்றின ஐஸ்வர்யாவை நம்ம இவ்வளோக்கு நாளாக இப்படி நடத்திட்டோமே, கடவுளே எனக்கு இந்த ஐஸ்வர்யாவை என்னோட மகாலட்சுமியை திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு ரொம்ப அழுகிறாருங்க. அவர் தான் என்னங்க ஹீரோ, எப்போ பார்த்தாலும் ஒன்றா மீனாட்சி பக்கம் சாய்வார், இல்லை அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா பக்கம் சாயிறாரு, இல்லைன்னா நம்ம தமிழ்ச்செல்வியை பற்றி யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லாத ஆளாச்சுங்களே, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாருங்க. ஆனால் ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா மயக்கமாகவே இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அழகர் மூலமாக, அதாவது அழுகிட்டே இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தமிழ்ச்செல்வி மலருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருது. என்ன மலரு, என்ன ஆச்சு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன, இங்கே அழுதுகிட்டே இருக்கா அழகர், அங்கே மீனாட்சி நல்லா இருக்காளா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இல்லை தமிழ், மீனாட்சிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் நல்லா தான் இருக்கிறா. ஆனால் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு காலையில் தேள் கொட்டிடுச்சு தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, தேள் கொட்டிடுச்சா, எந்த மாதிரி தேள், என்ன கலரு, கருந்தேலா செந்தேலா, இதெல்லாம் பார்த்தீங்களா மலரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அதெல்லாம் பார்த்தோம் மாமா, இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க ஐஸ்வர்யாவை. ஆனால் என்ன ஆச்சுன்னு தான் தெரியலை, என்னன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயப்பட மாதிரி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க தமிழ், எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வைங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கீங்க? இங்கே நம்ம ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற பெரிய மருத்துவமனையில் தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அப்போ தமிழோட அம்மா கேட்குறாங்க, ஏன் தமிழ், நம்ம இந்த டைமில் போனால் அது தப்பாகாதா? ஏற்கனவே நம்ம பஞ்சாயத்தை கூட்டி பெரிய வீட்டுக்காரங்க மானவன் கௌரவம் எல்லாத்தையுமே வாங்கிட்ட, நீ ஒரு நாள் லேட்டாக குழந்தைய கொடுத்ததுக்கு இப்போ என்னடா கிளம்பி போனதும் அவங்க எல்லாருமே கண்டபடி பேச போகிறாங்க தமிழ், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, ஐஸ்வர்யா பெரிய வீட்டில் தானே இருக்குது, அவங்க நல்லாவே பார்த்துக்குவாங்க, அதுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குமா, ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுமா, முதல்ல போய் நான் பார்த்துட்டு வரேன், அவள் உயிரையே கொடுத்துருக்கா நம்ம மீனாட்சியை காப்பாற்றுறதுக்காக, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒம்பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, மீனாட்சி, தமிழ் அண்ட் அவளோட அம்மா 4 பேரும் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது நம்ம ஐஸ்வர்யா, நம்ம தான் தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆச்சுங்களே, ஆனால் அப்பப்போ மறந்துடுறாங்கங்க அவங்க டாக்டருங்கிறதையே. டாக்டர்னு சொல்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு கொடுக்குறாங்க, கொஞ்ச நாள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி வர்றாங்க. என்ன ஆச்சு ஐஸ்வர்யாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா கதையும் போட்டு வைக்கிறாங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் ஒரு வைத்தியசாலை இருக்குது, அங்கே தான் விஷக்கடியெல்லாம் சீக்கிரமாக முறிச்சு விட்டுருவாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க, நம்ம அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ உன்னோட வேலையை பாருடி, இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இல்லாத மருந்து தான் நம்ம கேரளாவில் இருக்குதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பிழைப்பாங்களா, கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையா, இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். ஆனால் தமிழ்ச்செல்வி தான் எடுத்த முயற்சியிலேருந்து முன்னாடி வரமாட்டாங்களே, கண்டிப்பாக போராடி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கேட்டு ஐஸ்வர்யாவை கேரளாவுக்கு கொண்டு போய் அவங்களோட உயிரை மீட்டி எடுத்துகிட்டு வருவாங்க தமிழ்ச்செல்வி. அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா பிழைச்சி தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப நன்றி கடனா அவங்க வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க கதை நகருது. இன்னும் தொடர்ந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் இதெல்லாம் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.